இன்ஜினியரிங் படிக்கலாமா வேணாமா? அடுத்த 30 செகண்ட்ஸ்ல உங்களுக்கான கிளாரிட்டி நான் கொடுக்குறேன். இந்த 3 கேள்விக்கு நீங்க ஹானஸ்டா பதில் சொன்னீங்கன்னா, உங்களுக்கான ஆன்சர் நான் சொல்றேன். உங்களுக்கு கஷ்டமான ப்ராப்ளம் சால்விங் அது ரொம்ப பிடிக்கும். எதுவா இருந்தாலும் ப்ராப்ளம் சால்விங் பண்ற எபிலிட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஒரு எஸ் போட்டுக்கோங்க. 2வது, ஒரே கான்செப்ட்ட எவ்வளோ மணி நேரமானாலும் பரவால்ல. நான் அத கன்ஃபார்மா உட்காந்து அத கிளாரிட்டி பண்ணுவேன். அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். கோடிங்கா இருந்தாலும் சரி, ப்ரோகிராமிங்கா இருந்தாலும் சரி, மெஷின் லேர்னிங் எதுவா இருந்தாலும் பரவால்ல. ஒரு கான்செப்ட்ட எத்தன மணி நேரமானாலும் நான் உட்காந்து படிப்பேன். அப்படின்னு சொல்றவங்கள அதுக்கு ஒரு எஸ் போட்டுக்கோங்க. 3வது, இன்ஜினியரிங் உங்களோட சாய்ஸ் தானா? இல்ல உங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லன்னா பியர் பிரஷர் அப்படின்ற காரணத்தால நீங்க எடுக்கிறீங்களா? அப்படின்றதுக்கான ஒரு ரிப்ளை கொடுங்க. ஸோ இந்த 3 கேள்விகள்ல உங்களுக்கு 2 கேள்விக்கு எஸ்ன்னு பதில் வந்தா, அப்போ இன்ஜினியரிங் தான் உங்களோட சாய்ஸ். இதுக்கு நோன்னு வந்ததுன்னா, அதுக்கு ஃபெயிலியர் அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்க கமெண்ட்ல இன்ஜினியரிங் இல்லன்னா எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு கைட் பண்றேன்.